அம்மாடி ஜோதி, உன் வாழ்க்கைய நானே இப்படி கெடுத்துட்டேனே. இந்த பெரியமாவை மன்னிச்சிருமா. உனக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சி அந்த வீட்டு பையனுக்கு உன்னை கட்டி வச்சேனே. ஆனா இப்படி ஒரு வாரத்திலேயே அம்மா வீட்டுல வாடாவட்டிய வந்து உட்கார நிலைமை வந்துடுச்சு. எல்லாம் ஏன் தப்புதான். யாரு என்ன எப்படின்னு விசாரிக்காம மேலோட்டமா பணம் இருக்கு, நம்ம பொண்ணை நல்லா பார்த்துப்பாங்க, ஏதோ சிரிச்சு பேசுறாங்க, நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சு நம்பினது ஏன் தப்புதான், ஏன் தப்புதான். பெரியமா, பெரியமா, நீங்க என்ன பெரியமா தப்பு பண்ணீங்க? அம்மா இருந்து செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நீங்க எனக்கு பார்த்து பார்த்து செஞ்சீங்க. அப்பா இல்லாம வளர்ந்த என்னைய நீங்களும் பெரியப்பாவும் தான் எடுத்து வளர்த்து என்னைய படிக்க வச்சு இப்போ ஒரு நல்ல இடத்துலயும் கட்டி கொடுத்தீங்க. ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் மட்டும் என்ன நினைச்சா பார்த்தேன். பெரியமா, நான் ஒன்று சொல்கிறேன், அது மட்டும் உண்மை பெரியமா. தேவா ரொம்ப நல்லவர் பெரியமா. அவர் இல்லாததை பயன்படுத்தி தான் அவங்க அம்மாவும் அவங்க அத்தையும் இப்படியெல்லாம் நம்மளை வெளியே அனுப்பிட்டாங்க. தேவா மட்டும் இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரி எதுவும் நடக்க விட மாட்டாரு பெரியமா. இப்போ நான் உன் அம்மாவுக்கு என்னம்மா பதில் சொல்றது? அவ வந்து கேட்டா நான் எப்படி அவன் முகத்துல முழிக்கிறது? ஐயோ ஐயோ ஆண்டவா, என் பொண்ணு வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேனே. இப்ப நான் எல்லாருக்கும் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியலையே. பெரியமா, பெரியமா, பணக்கார வீட்டு சம்பந்தம்னு ஊரே பார்த்து பொறாமப்பட்டாளுங்களே, அவளுங்க கண்ணுக்கு ஏத்த மாதிரி இப்ப என் பொண்ணு என் வீட்டுல வந்து உட்காந்துட்டாளே. அக்கம் பக்கத்துல இருக்கிறவளுங்க எல்லாம் என்னென்ன பேச்சு பேசுவாளுங்க. என் பொண்ணுக்கு இது தேவையா? என் தங்கச்சிக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. அவ இந்த விஷயத்தை கேட்டா தாங்க மாட்டாளே. நான் எப்படி இவளை வாழ வைக்க போறேன்? இவளுக்கு எப்படி ஒரு நல்ல வழியை காட்ட போறேன்னு தெரியல. பெரியமா, நீங்க தாங்க சொல்லிட்டு வந்திருக்கீங்கல்ல, கூடிய சீக்கிரத்துல உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்கல்ல, அப்புறம் ஏன் பெரியமா இப்படி கவலைப்படுறீங்க? மனசு தளர விடாதீங்க பெரியமா. அங்க இருக்கிறவங்களை விட தேவா மாமா ரொம்ப நல்லவர் பெரியமா. அவர் வந்ததும் நாம அவர்கிட்ட பேசலாம் பெரியமா. ப்ளீஸ் பெரியமா, நீங்க அழாதீங்க பெரியமா. நீங்க அழுதான் என்னால தாங்க முடியல. ஆமா பெரியமா, நீங்களே இப்படி உடஞ்சு போயிட்டீங்கன்னா நான் என்ன செய்யறது பெரியமா? நீங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் அவ்வளோ பெரிய பழியை சுமந்துக்கிட்டு அந்த வீட்லேருந்து வெளியே வந்திருக்கேன். இப்போ நாம தைரியமா அவங்கள எதிர்த்து போராடணும் பெரியம்மா. காசு பணம் இல்லாதவங்க இவங்களை நாம என்ன சொன்னாலும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சுதானே இப்படி நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க. என் கண்ணு முன்னாடியே என் பெரியம்மாவை வெளியே துரத்திடுவேன்னு சொன்னாங்கல்ல பெரியம்மா. இனிமேல எனக்கு அந்த வாழ்க்கை தேவையில்லை பெரியம்மா. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. கடைசி வரைக்கும் நான் உங்க கூடயும் அம்மா கூடயுமே இருந்துடுறேன். செல்லா, என்னம்மா நீ? என்னடா, ஆயிரமே தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் பாய வயிறு வேற வேற இல்லையா? உன் அம்மா இதுக்கு என்ன சொல்லுவான்னு தெரியலம்மா. உனக்கு வாழ வேண்டிய வயசுடா. நீ ஒரு இடத்துல போய் வாழ்ந்துதான் ஆகணும். நீ என்னதான் வீரப்பா அம்மா கூட இருக்கிறோம்னு சொன்னாலும் உன் மேல உண்டாக்குற களங்கத்தை எப்படி துடைக்கிறதுன்னு தெரியாம தான் இந்த பெரியம்மா தவிச்சு போய் நிக்கிறேன். உடைய வேற ஏதாவது 1000 வார்த்தை சொல்லியிருந்தாலும் அதை தாங்கியிருப்பேன். ஆனா ஒரு தாய்கிட்ட உன் மக வேற யாருக்கிட்டையும் கெட்டு போய் வயிற்றுல பிள்ளைய சுமந்துட்டு வந்திருக்கான்னு சொல்றது தாங்கிக்கிட்டு நான் உசுரோட இருக்கணுமா? என் பொண்ணு அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும். என் வளர்ப்பு தப்பா போயிருந்திருக்காது. ஆயிரமே நீங்க 2 பேரும் நான் பெக்காத பொண்ணா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து உங்களை எடுத்து வளர்த்தது நான் தான். எனக்கு தெரியும் உங்க 2 பேரையும் பத்தி. உங்களை எந்த வாயால அந்த லீலாவதியும் அந்த மாயாவும் அசிங்கப்படுத்தினாங்களோ அதே வாயால எங்களை மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்க வப்பேன். அது மட்டும் நடக்கல, அன்னைக்கே என் உயிர் இந்த உலகத்தை விட்டு போயிடும். பெரியமா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பெரியமா. நீங்க முதல்ல அழாத, தைரியமா இருங்க பெரியமா. கனி, ஜோதி, இன்னைக்கு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல நாம வாழணும்னா ஒரு நிமிஷமும் ஒரு பிரச்சனையை தாண்டி வந்துதான் ஆகணும். 1000 அவமானப்பட்டாலும் சரி, 1000 கஷ்டப்பட்டாலும் சரி, நாம எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை சாதிச்சே ஆகணும். கனி, உனக்குதான் நல்லா காதுல வாங்கிக்கோ. இனி காதல் கருமம் கன்றாவின்னு எதையாவது நினைச்சுக்கிட்டே உன் வாழ்க்கையே வீணாக்கிக்காத. நம்ம கிட்ட வசதி இல்லைன்றதால தானே நாம அவங்கள போய் தேடி நின்னோம். அந்த வசதியை நாம வர வச்சுக்கிட்டா அவங்க அப்ப நம்மள மதிப்பாங்க இல்லையா? இங்க பாரு, உனக்கு என்ன வேணுமோ அந்த அம்மா கிட்ட கேளு. உனக்கு நான் படிக்க வைக்கிறேன். படிச்சு பெரிய வேலைக்கு போய் அவங்க மூஞ்சிலெல்லாம் கரிய பூசணும். அம்மா ஜோதி, உனக்கு சொல்ற நல்லா கேட்டுக்கம்மா. அந்த மாயாவும் லீலாவதியும் உன்னை இப்படி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உன் மேல அபாண்டமான பழிய சொல்லி அந்த வீட்டை விட்டு உன்னை வெளியே அனுப்புனாங்கல்ல. நீ நல்லவ, உன் மேல எந்த கரையும் இல்ல, நீ சுத்தமானவனு அவளுங்களுக்கு நிரூபிச்சு அந்த வீட்டுல போய் தேவா கூட வாழ்ந்து அவளுங்களுக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்கணும். இதுதான் நீங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டியது. இது நடக்கிறதுக்கு அம்மா எப்பாடு வேணா படுவேன். இதை தடுக்க யாரு நினைச்சாலும் அவங்கள சும்மா விட மாட்டேன். உங்களுக்கு நான் இருக்கேன்,
ஜோதிமா, இனி நீ எதை பத்தியும் கவலைப்படாத. முதல்ல அந்த தேவா தம்பி ஊர்ல இருந்து வரட்டும். அவர்கிட்ட பேசி எதுவா இருந்தாலும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். என் பிள்ளைங்க பாவம் எப்ப சாப்பிட்டாலுங்கன்னு தெரியல. அம்மா உங்களுக்கு போய் சமைச்சு கொண்டு வர. முதல்ல சாப்பிடுங்க, சரியா? சரி பெரியம்மா, உள்ள போங்க. ஏதோ இவனுங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தைரியமா நாம 4 வார்த்தை பேசிட்டோம். ஆனா அடுத்த வீட்டுக்காரிகளையும் ஊருக்காரிகளையும் நினைக்கிறப்ப என் மனம் பாடுபடுது. ஒருத்தி அப்பாவை இழந்தவன், இன்னொருத்தி அம்மா அப்பா அன்புனா என்னன்னே தெரியாம வளர்ந்தவன். இவளுங்களை நல்லபடியா வளர்த்து ஒரு இடத்துல கட்டி கொடுக்கலாம்னு பார்த்தா, ஆனா இப்படியெல்லாம் கஷ்டம் வருதே. இந்த கஷ்டத்தை பார்த்து கூட நான் பயப்படல. இப்போ நடந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சா ஊருக்காரிவா வரவுக்காரிவா எல்லாரும் வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு நாக்கு பிடுங்குற மாதிரி பேசுவாளவளே. அவளுங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. உலவாய மூடினாலும் ஊர் வாய மூட முடியாது. யாராவது ஏதாவது கேட்டா என் பொண்ணுங்க துடிச்சு போயிடுவாளுங்க. ஒரு பொண்ணா பிறந்து வளர்ந்து கல்யாணத்தை பண்ணி வாழ்ந்து கடைசியில சாவர வர எவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறோம். கடவுளே கரமாரியம்மா, நீ தான் அவளுங்களை கரை சேர்க்கணும். காலையில வீட்டை விட்டு வெளியே போன பொம்பளை இன்னும் வீடு வந்து சேரல. இன்னைக்கு இவளுக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன். வீணா பண்ண உருப்படாதவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவளை ஊரை சுத்திக்கிட்டு கிடக்குறா. இன்னைக்கு வரட்டும், என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. ஏன் எப்பா? ஐயோ ஐயோ அம்மா, காலு சுளுக்கிக்கிச்சே. அவளை பத்தி பேசிக்கிட்டு இங்க தின்ன இருக்கிறதையே மறந்து வந்துவிட்டோமே. என்னாச்சு? என்ன சத்தம் கேட்டுச்சு? ஐயோ, நமக்கு என்னமோ ஆச்சுன்னு வேற பதறிக்கிட்டு வந்துட்டான் புள்ள. ஐயோ, காலு போச்சு, என் காலு துண்டா போயிடுச்சே. என்னமா என்னாச்சுமா? ஐயா சாமி, ஆத்த காலு துண்டா போயிருக்கும்லையா, எடுத்து வைக்க முடியலையா? ஆமா, என்னமா பண்ணீங்க? அத காட்டுங்க. அடி ரொம்ப பழமா விழுந்திருக்க போல இருக்கு. எங்க போனீங்க? என்ன பண்ணீங்க? ஏமா பார்த்து நடக்க மாட்டீங்களா? என்னமா நீங்க? எப்பா, உன் ஆத்தால பத்தி உனக்கு தெரியாதா? என்னைக்கு நான் பார்த்து தாயா வருவேன். பொழுது சாஞ்சிடுச்சே, துணிமணியை போய் எடுத்துட்டு வரலாமனே இந்த வேகமா வந்தேன். அப்படியே ஒரே இழுப்பா இழுத்து விட்டுடுச்சியா. என்ன கடந்தது ஏது கடந்ததுன்னு தெரியல. கால் வைக்கிற இடமெல்லாம் பிசு பிசு பிசுன்னு ஒட்டுது. வீடு வாசம் எங்கேயாவது கொஞ்சமாவது சுத்தமத்தமா இருந்தா தானே. நானும் இந்த வயசான காலத்துல எம்பிட்டு வேலையை தான் செய்கிறது. என்னால முடிஞ்சதை சுத்தப்படுத்தி வைக்கிறேன். முடியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி உழுந்து வாருற. எப்பா, வலி தாங்க முடியலையா? ஐயோ, வலி உசுர போகுதே. அம்மா அம்மா, இருமா நான் தைலம் எடுத்துட்டு வந்து தேய்ச்சி விடுறேம்மா. இல்லையா, வேணாம், விடு பரவாயில்ல, இருக்கட்டும். அம்மா, என் மாமா ஆஸ்பத்திரியாவது போய் ஒரு ஊசி போட்டுட்டு வரும். இப்படியே வலியோட நீ எவ்வளவு நேரமா துடிச்சுக்கிட்டே இருப்ப? வேணாப்பா, வேணாம். எனக்காக எதுக்கு நீ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிற? இருக்கட்டும், விடு, நீ போ. நான் இருக்கிற வேலையை பாக்குறேன். உன் பொண்டாட்டி இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. ஏம்மா, இந்த கால் வலியோட நீ எங்கம்மா வேலை செய்ய போற? நீ இருமா, அவ வந்ததும் பாத்துக்குவா. வீடான வீட்டுல இப்படியே போட்டு வச்சிருப்பாங்க. ஐயா, உனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில இருந்து என்னைக்காவது இந்த ஆத்தா வீடு வாசல் சுத்தமத்த இல்லாம வச்சிருந்திருக்கனா சொல்லியா? என்னால முடியுதோ முடியலையோ ஏதோ செஞ்சு விட்டுடுவேன். அந்த மாதிரி நினைச்சுக்கிறேன். போயா, இப்ப என்ன, கீழே தானே விழுந்துட்டேன், காலை உடஞ்சிருச்சு. அப்படியே காலே உடஞ்சாலும் ஒத்த காலை வச்சுக்கிட்டு வீட்டுல எதுவும் இருக்கிற வேலையை செஞ்சாதான் நிம்மதியா உட்காந்து சாப்பிட முடியும். எதையும் தொடாம எடுக்காம கொள்ளாம எந்த மருமவன் மாமியக்காரிக்கு சோறு போடுவேன். அம்மா, நீ எதுவுமே செய்ய தேவையில்லம்மா, நான் இருக்கமா. என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற? இன்னைக்கு ஒரு நாள் தான் நீ இருப்ப. நாளையில இருந்து உன் பொண்டாட்டி எங்கேயோ வேலை செய்ய போறேன், அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிக்கிட்டு தெரியுறா. அப்ப இந்த ஆத்தா தானே பார்த்தாவணும். இல்லம்மா, அவளெல்லாம் நான் எங்கேயும் அனுப்பல. வயசான காலத்துல உன்னைய பாத்துக்கிறத விட என்ன வேலை அவளுக்கு? அதெல்லாம் அவ எங்கேயும் வேலை செஞ்சு ஒன்னும் சம்பாரிச்சு கிடைக்க தேவையில்ல. நீ போய் பேசாம பாடு. நான் வழி மருந்து இருக்கு, எடுத்துட்டு வந்து தேய்ச்சி விடுறேன், சரியா? சரிப்பா, சரி. அடி எடுத்து வைக்க முடியலையே. அம்மா, நான் வேணா இட்டுட்டு வந்து விட்டுட்டுமா? இல்லையா, நானே போய்க்கிறேன். அம்மாவும் பாவம், இந்த வயசான காலத்துல அவங்களால முடிஞ்ச வேலையை தான் செய்ய முடியும். மாமா, வீட்டுல தான் இருக்கீங்களா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாமா. மாமா, நாளைக்கு வியாபாரத்துக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டோம். நாளையில இருந்து சும்மா தெருமுனையில இட்லி சுட்டு விற்கலாம்னு இருக்கோம். அப்புறம் நேரம் கிடைக்க இந்த இட்லி பொடி, சாம்பார் பொடி, அப்புறம் மசாலா, மிளகாத்தூள், வடகம் அதெல்லாம் போட்டு அப்புறம் பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கோம் மாமா. அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். நாளையில இருந்து ஆரம்பிக்க போறோம். நாளைக்கு காலையில நீங்க எழுந்து எங்கேயும் ஓடிடாதீங்க, சரியா? என்ன மாமா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க அமைதியா இருக்கீங்க. வீட்டுல வேற சோறு ஆக்கி வச்சுட்டு தெருவில் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு வரணும். யாராவது 4 பேர் வந்து நாளைக்கு இட்லி வாங்குவாளுங்கல்ல. ரசத்தி, சொல்லுங்க மாமா. நீ இட்லி கடையும் போட வேணாம், எந்த கடையும் போட வேணாம். பேசாம வீட்டுல உட்காந்து வீட்டுல இருக்க வேலையை பாரு. என்ன சொல்றீங்க நீங்க? என்ன மாமா நீங்க? திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பேசுறீங்க மாமா? ஏன் மாமா, காலையில நல்லா தானே பணம் கொடுத்து அனுப்புறீங்க. போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்த பிறகு கடை எதுவும் போட வேணாம்னு சொல்றீங்க. நான் சொன்னதுதான். இதுக்கு மேல நீ என்ன எதுவும் கேட்காத, சரியா? வாங்கின பொருளை வச்சு சின்ன பொண்ணு வசந்தி வேற யாராவது கடை நடத்திக்கிட்டோம். நீ எதுவும் கேட்க வேணாம். நீ வீட்லயே இருந்து வீட்டு வேலையை பாரு. ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? என்னாச்சு மாமா உங்களுக்கு? மாமா, நீங்க இருக்கிற தைரியத்துல தானே நான் இம்புட்டு தூரம் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் ஆரம்பிச்சேன். ஆனா நீங்களே இப்படி என் ஆசையில மண்ணாளி போடுறீங்களே.
மாமா நான் உங்களை எதையும் கேட்கல மாமா. நான் காலையில எழுந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டே போறேன் மாமா. வீட்டையும் பார்த்துக்கிட்டு நான் கடை வேலையும் பார்த்துக்கிறேன் மாமா. என்னால முடியும் மாமா. நான் எதுவும் வேலை செய்ய மாட்டேன்னு பயந்துட்டீங்களா? இல்ல பிள்ளைகளை எப்படி பள்ளிக்கூடம் அனுப்புவா, இவ எப்படி வேலை பார்த்துக்குவான்னு நினைச்சீங்களா? போவாதானா போவாத, அவ்வளவுதான். என் பேச்ச கேட்கற மாதிரி இருந்தா இங்க இரு, இல்லையா உன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்க. ஏன் இப்படி சொல்லிட்டு போறாரு? ஆண்டவா, இது என்னது இது சோதனையா இருக்கு. இப்ப நான் என்ன செய்வேன்? ஐயோ கடவுளே, ஏதோ 1000 2000 சம்பாதிக்கலனாலும் 50 100ன்னு வரவு வந்தா கூட வீட்டு செலவுக்கு ஆகும்னு நினைச்சதானே நாடி எடுத்து வச்சேன். இப்படி திடீர்னு இந்த மனசை சொல்லிட்டு போறாரு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஒரு பொண்ணு தனியா ஏதாவது சம்பாதிக்கணும், ஒரு ரூபா காசு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறது அம்பட்டு பெரிய தப்பா? வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு கடையும் பார்த்துக்கிறோம்னு தானே சொல்றோம். நாங்க என்ன ஏன் சம்பாதிக்க போறோம்? இதெல்லாம் எங்களால செய்ய முடியாதுன்னா நாங்க நினைக்கிறோம். இல்ல இல்ல, அதுக்கு போய் இப்படி தடை வருது. காலத்துக்கும் அடுப்படிதான் நமக்கெல்லாம் கதி போல இருக்கு. மா இப்படி இருக்கீங்கம்மா? தேவா பாப்பா, நீ நல்லா இருக்கியா? என்னப்பா இப்படி இழைச்சு போயிட்ட? அம்மா நான் நல்லா தான் இருக்கேன். உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? எனக்கு என்னப்பா, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன குறை? ஏய் தேவா, வாடா, எப்படி இருக்க? நல்லா இருக்கட்டே கலை. என்னம்மா உன் சின்னமாவா நான் இல்லன்னு தெரிஞ்சதும் நல்ல என் சாப்பாட்டையும் சேர்த்து சாப்பிட்டுருக்காமல இருக்கு. ஒரு சுத்த பெருசான மாதிரி இருக்கானே. என்ன தேவா? அம்மா எங்க ஜோதியை காணோம்? ஏய் அமைதியா இருடா, ஏன்டா? ஜோதி எங்கடா? அம்மா உங்களை தான் கேக்குறேன், ஜோதி எங்க? நேத்துல இருந்து அவளுக்கு கால் பண்ணாலும் சுவிச் ஆஃப்னு வருது. அவங்க வீட்டுக்கு போயிருக்காளா? எங்கம்மா? தேவா, இனி அந்த ஜோதியை பத்தி நீ நினைக்காதப்பா. அம்மா தப்பு பண்ணிட்டா. அம்மா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவளை மாதிரி ஒரு தரங்கட்டவளை உனக்கு கட்டி வச்சு உன் வாழ்க்கையே வீணாக்கிட்டா. என்ன பேசுறீங்க? நீங்க பேசுறதுல எனக்கு எதுவுமே புரியல. தேவா, நீ இல்லாத போது ஏதோ நடந்துருச்சுடா. அம்மா மைனிய வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. உன் அண்ணனுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவளை மைனி நீ இனிமே கூப்பிடக்கூடாது. மா என்ன நடந்தது முழுசா சொல்லுமா. தேவா, அவ ஒரு துரோகிடா. உன்னைய கல்யாணம் பண்ணி நம்ப வச்சு ஏமாத்திருக்காடா. அப்படி என்னமா அவங்க என்ன ஏமாத்தினாங்க? தேவா, அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே வேற யார் கூடயே இருந்து கர்ப்பமாயிருக்கா. இத நீ எப்படிப்பா தாங்கிப்ப? சொல்லுப்பா. நல்ல குடும்பம் நல்ல பொண்ணு நினைச்சுதானே தகுதி கூட பார்க்காம நம்ம வசதிக்கு அவங்க ஈடு இல்லைனாலும் அந்த பொண்ணை உனக்கு கட்டி வச்சேன். ஆனா அவ இப்படி இருப்பான்னு நினைக்கலடா. அலை, அம்மா பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாடா, ஜோதி கன்சீவா இருக்காங்க போல. சரி, ஜோதி கன்சீவா இருக்காங்க, அது எப்படி என் குழந்தை இல்ல நீங்க முடிவு பண்ணீங்க? ஏப்பா, கல்யாணம் கையோட தான் நீ தான் ட்ரைனிங் போயிட்டியே, அப்புறம் எப்படிப்பா? அம்மா இந்த விஷயத்தை நீங்க முதல்ல என் கிட்ட தானே சொல்லிருக்கணும். நீங்களே எப்படிமா முடிவு எடுத்தீங்க? என்னப்பா இது? என்ன கேள்வி இது? அவ நான் உனக்கு பார்த்து கட்டி வச்ச பொண்ணுப்பா. நான் விருப்பப்பட்டு தானே அந்த பொண்ணை கட்டிக்கிட்டேன். நான் கட்டின தாலி அந்த பொண்ணோட கழுத்துல இருக்கு இல்லையா? அப்போ இது எங்க 2 பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. நீங்க எப்படிமா அவளை வீட்டை விட்டு அனுப்பலாம்? அந்த உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? தேவா, அம்மா கிட்ட என்ன பேசுற? கலை, நீ சும்மா இரு. சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவங்கள அம்மாவுக்கு என்னென்ன பேசினாங்க தெரியுமா? சும்மா இது மாதிரி பேசிட்டு நிக்காத, அம்மா சொல்றபடி கேளு. அம்மா நம்ம 2 பேருக்கும் நம்ம அத்தை மகளை கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. இன்னும் 2 நாள்ல கல்யாணம், அதுக்கு ரெடியாக பாரு. ஏ முட்டாள், நீ வேணா அத்தை மகளை கட்டிக்கடா. எனக்குலாம் அப்படி அவசியமே கிடையாது. ஜோதி இஸ் மை வைஃப், ஓகே? உனக்கு இங்கிலீஷ் எங்க தெரியும்? ஜோதி தான் என் மனைவி. அவங்க எப்படி வேணா இருக்கட்டும். அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணுமா பண்ணிக்க வேணாமனு முடிவு பண்ற உரிமை எனக்கு தான் இருக்கு. நான் இல்லாத நேரத்துல என் ஒய்ஃபை எப்படி வீட்டை விட்டு அனுப்பலாம் நீங்க? அம்மா, எந்த டாக்டர் சொன்னதா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு? இப்ப ஒரு நாள் அவ மயக்க மட்டும் விழுந்தா என்ன எதுன்னு உன் அத்தை மக டாக்டருக்கு படிக்கிறல அவளை பார்க்க சொன்ன, அவதான் சொன்னா. சும்மா உண்மை தெரியாம உங்க இஷ்டத்துக்கு நீங்க இது பண்ணாதீங்கம்மா. இதெல்லாம் அத்தையோட நாடகம். தேவா, உண்மை தெரியாத பேசாத. உன் அத்தை எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? பாவம், உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? பண்ணிருப்பாங்க ரொம்ப. ஏமா நீ எப்படிமா இந்த அளவுக்கு ஆன? நான் இல்லாத ஒரு வாரத்துல உனக்கு எவ்வளவு பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க பாரு. கலை, அம்மா தான் வயசானவங்க, சென்டிமெண்டல் ஃபெலோ. உனக்கு கூட அறிவு இல்லையா? ஏண்டா அம்மா ஜோதியை வீட்டை விட்டு அனுப்புனாங்கன்னா நீ என்ன புடிக்கிட்டு இருந்தியா? இல்லம்மா அண்ணன் வரட்டும், அவன் வந்து முடிவு எடுக்கணும்னு சொல்றது இல்ல. டேய் நான் எப்படிடா? என்ன நான் எப்படி? உங்களெல்லாம் நம்பி விட்டுட்டு போன பாருங்க. நல்ல என் வாழ்க்கைய நான் என்ன சொல்றதுன்னே தெரியலமா. ஏண்டா இது அத்தையோட வேலைன்னு நீ எப்படா சொல்ற? சும்மா நீ படுக்க எதுவும் உண்மை தெரியாத பேசாதடா. அத்தையெல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. 1000 இருந்தாலும் ஒரு பொண்ணு மேல தப்பான பழிய போட்டு அந்த பொண்ணை விட்டு விட்டு அனுப்புவாங்க. அத்தைக்கு 2 பொண்ணு இருக்குடா, அப்படிலாம் அத்தை பண்ண மாட்டாங்க. சரியா சொல்லடா கலை, இவனுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு. டேய், ஒரு வாரம் தானடா அவளை உனக்கு தெரியும், அதுக்குள்ள இந்த அளவுக்கு மாறி போயிருக்கியே, எப்படிடா இப்படி எல்லாம்? உண்மை தெரியாத பேசாதீங்கம்மா. இதெல்லாம் அத்தையோட பிளான். உங்களுக்கு முன்னாடியே எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியும். எனக்கு அவசரமான மீட்டிங் இருந்ததால நான் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டேன். இல்ல அத்தையை நான் என்ன பண்ணிருப்ப தெரியுமா? தேவா, உளராத. நான் எடுத்த முடிவுல நான் பின்வாங்க மாட்டேன். அந்த தங்கமையில என்ன என்னென்ன வார்த்தை சொல்லி பேசினா தெரியுமா? நீ என் பேச்ச கேப்பியா கேட்க மாட்டியா? இனி அந்த தரங்கட்ட குடும்பம் நமக்கு தேவையில்லை தேவா. கல்யாணம் ஆன ஒரு வாரத்திலேயே அவளுங்களை பத்தி புரிஞ்சுட்டேன். அவளுங்க கிட்ட மறுபடியும் உன்னைய பழி கொடுத்து உன் வாழ்க்கையை வீணாக்க விரும்பல. தயவு செஞ்சு அம்மா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. இன்னும் 2 நாள்ல உனக்கும் உன் அத்தை மகளுக்கும் கல்யாணம். ஸ்டாப் இட் மம்மி. என்னால எப்பவும் அந்த மாதிரி முடிவெடுக்க முடியாது.
பிகாஸ் நீங்க தான் என்ன சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி வளர்த்துருக்கீங்க. ஒரு பொண்ணை நாம எப்பவும் ஏமாத்த கூடாதுன்னு எனக்கு அப்பதுல இருந்தே சொல்லி கொடுத்துருக்கீங்க மம்மி. ஆயிரமே சொல்லி இருந்தாலும் ஜோதி இஸ் மை ஒய்ஃப். அவ தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. அந்த யாராலையும் மாத்த முடியாது. நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. ஜோதி நல்லவ, அவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு பிறகு தெரியும் அந்த அத்தையோட விஷ நாடகங்கள் எல்லாம். ஏய் என்ன என்னமோ ஆளாளுக்கு ப்ரூவ் பண்றீங்க. அம்மா தான் பிடிக்கலன்னு சொல்றாங்களே, விட வேண்டியதானே? நீ வேணா அம்மா பேச்சு கேட்டுக்கடா. எனக்கு என் லைஃப் தான் முக்கியம். அம்மா பேச்ச மட்டும் நீ கேட்கல, நான் உயிரோடே இருக்க மாட்டேன் தேவா. இதுதான் இந்த அம்மாவோட முடிவு. மம்மி, நீங்க இப்ப ஏதோ எமோஷனலா இருக்கீங்க. அதனாலதான் அவசரப்பட்டு இப்படி எல்லாம் முடிவு எடுக்கிறீங்க. ப்ளீஸ் மம்மி, ஜோதி ரொம்ப பாவம். அப்பா இல்லாத பொண்ணு. அவ சைடு என்ன நியாயம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? நாமள தானே அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு அப்ரோச் பண்ணோம். இப்ப நாமளே ஒரு பொண்ணு வாழ்க்கையை வீணாக்கலாமா? பிறகு எப்படிடா அவ கன்சீவா ஆனா? அவ வயித்துல வளர பிள்ளைக்கு நீதான் அப்பனா? சொல்லு. எனக்கும் தெரியல மம்மி. என்னவா இருந்தாலும் நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் இங்க என்னை வளர்த்த விதம். அவளை நான் தனியா போராட விட மாட்டேன். ஏன்னா அவ என்ன நம்பி எனக்காக கழுத்து நீட்டினவ. ஜோதி உண்மையாதான் கர்ப்பமா இருக்காளா இல்ல இது யாராவது செஞ்ச சதி வேலையான்னு உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன் மம்மி. தயவு செஞ்சு அது வர வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி இப்படின்னு வேற எதுவும் ஏற்பாடு பண்ணாதீங்க. உங்க காலில் வேணா விழுந்து கேட்கறேன். இல்ல தேவா, நீ ஏன் அவளை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் அவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சாலும் என்னால இனி அவளை ஏத்துக்க முடியாது. அப்போ இதான் உங்க முடிவா? ஆமா. அப்ப ஏன் முடிவையும் சொல்றேன். அவதான் இந்த வீட்டுக்கு மருமக. இன்னைக்கே போய் நான் அவளை கூப்பிட்டுட்டு வரேன். நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க மம்மி. நான் நினைச்சாதான் அவ இந்த வீட்ல வாழ முடியும் தேவா. அத மனசுல வச்சுக்கோ. அம்மா என்னடா நீயும் உன் அண்ணன மாதிரியே என் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், நான் நினைக்கிறதா நான் நடத்தி காட்டுவேன்னு என்கிட்ட சவால் விட போறியா? ஆயிரம் தான் அந்த ஜோதி நல்லவளா இருந்தாலும் நேத்து அந்த தங்கமேல என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாடா. அந்த ஜோதி மேல தப்பே இல்லைனாலும் அந்த தங்கமேலுக்காகவே அவளை இந்த வீட்ல நான் வாழ விட மாட்டேன்டா. ஏமா இப்படியெல்லாம்? ஏன்னா எனக்கு என் கௌரவம் தான் முக்கியம். எனக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ்ல பொண்ணு எடுத்தா எங்க என்ன மதிக்காம போயிடுவாளன்னு நினைச்சுதான் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு கம்மியான குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்தேன். ஆனா போயும் அவளுங்க வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டு போறதா? அவளுங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. உன் அண்ணன மாதிரி எதையும் பத்தி யோசிக்காம உன் அத்தை மகளை கட்டிக்கிற வழிய பாரு, புரியுதா? சரிம்மா, நீ சொல்றபடி நான் கேட்குறேன். எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். ஆனா நீ பண்றதெல்லாம் சரியில்லை. இப்போ நீ நினைக்கிறியே கௌரவம் தன்மானம் இதெல்லாம் ஜோதியை இந்த வீட்டுக்கு மருமகளை கொண்டு வரதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணுமா? ஜோதி மாதிரியான சாதாரண குடும்பத்தில இருந்து பொண்ணு எடுத்திருக்கீங்கன்னு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆனா அதோட காரணம் என்னன்னு இப்பதான் எனக்கு தெரியுதுமா. நாமளும் அவங்கள மாதிரி சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இப்போ ஏதோ வசதியான வாழ்க்கை வாழுறோம். அதை மறந்துடாதீங்கம்மா. எனக்கு பாடம் எடுக்கிறியா? போ உள்ள.